கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யோசுவா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 28 வரை. தியானத்திற்கான தலைப்பு உணர்வுள்ள இருதயம். இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். யோசுவா 24:23. அறிக்கை செய்வதற்கும் உறுதி கூறுவதற்கும் எவ்வளவு வேகமாக முந்திக் கொள்கிறோமோ அதே வேகத்தை செயற்படுத்துவதில் ஏன் நாம் காட்டுவதில்லை? இதற்கு உணர்ச்சி வசப்படுகின்ற நமது குணமே காரணம். ஒரு வேகத்தில் நமது வாய் அறிக்கையிட்டுவிடும். பின்பு அதை செயற்படுத்த வேண்டி வரும்போது சற்று தடுமாறுகிறோம் அல்லது பின்வாங்கி விடுகிறோம். இது ஏன்? யோசுவா மோசே வழி வந்த ஒரு பொறுப்புள்ள தலைவன். தனக்கு ஒரு முடிவு வந்துவிட்டதை உணர்ந்தவர். 33ஆம் 34ஆம் அதிகாரங்களிலே இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் கூடி வர செய்து தனது இறுதி வார்த்தைகளை உறுதியாக உரைக்கிறார். ஆபிரகாம் முதற்கொண்டு சுருக்கமாக நினைவுபடுத்தி கர்த்தர் செய்தவற்றை உணர்த்தி கர்த்தரையே சேவியுங்கள் என்றும் கூறிவிட்டு, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு சவாலையும் முன்வைக்கிறார். உணர்ச்சி வசப்பட்ட அந்த மக்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றனர். யோசுவாவோ நீங்கள் சேவிக்கவே மாட்டீர்கள் என்றார். இல்லை இல்லை, சேவிப்போம் என்றவர்களிடம் யோசுவா, அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தருக்கு நேராக இருதயத்தை திருப்புங்கள் என்று உடனடியாக செய்ய வேண்டியதை கூறினார். உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கின்ற முடிவுகள் தெரிவுகள் நீடித்திருப்பது கடினம். அதற்கு காரணம் உணர்வடைவது ஒன்று, உணர்ச்சி வசப்படுவது இன்னொன்று. ஒருவன் உணர்வடைகிறான் என்றால் தன் அபாத்திர நிலையை உணர்ந்து தன் நிலைக்கு காரணமானவற்றை நிதானித்து அவற்றை உடனடியாக அகற்றி ஒழித்து விடுவான். உணர்ச்சி வசப்பட்டு தங்கள் முடிவை சொன்ன இஸ்ரவேலர் யோசுவாவுக்கு பின்னால் வெகுநாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய நாட்களில் கர்த்தரை சேவித்தார்கள். பின்னர் நடந்தது என்னவென்பதை நியாயாதிபதிகள் புத்தகத்தில் காணலாம். இப்படி இருக்க பிரியமானவர்களே, இன்று நாம் யாரை சேவிக்க தீர்மானித்திருக்கிறோம்? அப்படியானால் தேவன் அருவருக்கிற காரியங்களை அனைத்தையும் இப்போதே நம்மை விட்டு அகற்றுவோமா? தேவனுக்கும் நமக்கும் இடையே பிரிவினையை உண்டாக்கும் எதுவாயினும் அவற்றை அழித்து போட நம்மால் முடியுமா? நமது சில குணாதிசயங்கள் நமது சாட்சியை கெடுக்குமானால் அவற்றை மாற்றி போட முன் வருவோமா? அப்பொழுதுதான் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்று யோசுவாவை போல் நம்மால் அறிக்கையிட முடியும். ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, நீர் அருவருக்கிற காரியங்களை முழுமையாக எங்களை விட்டு அகற்றி நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். ஆமேன்.